Hi everyone, welcome back to Salt and Pepper. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் மோமோஸ். இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் இத சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பூண்டு பொடி பொடியா நறுக்கி இருக்கு அதையும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் 2 சின்ன சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்திக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மேகி பவுடர். மேகி பவுடர் இருக்கனால உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 4 கேரட் நான் துருவி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் ஒரு half எடுத்து நல்லா பொடி பொடியா துருவி இருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அந்த 2 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் மேகி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்பவும் வேக வேண்டாம், லைட்டா மட்டும் தண்ணி ஊத்திட்டு இதை ஒரு 2 ல இருந்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெஜிடபிளோட அந்த ரா டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி பிடிக்காதவங்க ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1/4 கிலோ மைதா மாவு, இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மீடியம் ஷேப் நல்லா பால்ஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பூரி சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மந்தமாக இருக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அந்த வெஜிடபிள் ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்டஃப்பை கவர் பண்ணணும். நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃப் நல்லா வெளியே வராமல் கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயும் உள்ள வெஜிடபிள் ஸ்டஃப் வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆவியில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. மோமோக்கான ஸ்பெஷல் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் 3 தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 வரமிளகாயை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச தக்காளியை தோலை உரிச்சிட்டு இந்த தக்காளி, வரமிளகாய், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணியே ஊற்றாமல் இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி. மோமோஸ் நல்லா ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணுறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது 2 சாப் பண்ணது போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது. இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மோமோக்கு கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க சட்னியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க.
1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதில் 3 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கெட்டியாயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 நிமிஷம் அந்த மிக்சரை நல்லா கலக்கி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீமில் குக் பண்ணியிருக்க அந்த மோமோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலாவும் மோமோஸையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ ஸ்பைசியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் மோமோஸ் வித் சட்னியும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.